இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 கோவில்களுக்கு 49 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களுக்கு 49 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் பல்வேறு கோவில்களுக்கு கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் அவர்கள் 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம், 15 ஆய்வர் அலுவலகங்கள் மற்றும் 16 திருக்கோயில்களுக்கு 17 முடிவுற்ற பணிகளை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பழமையான கோயில்களை புதுமைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக இந்து சமய அறநிலைத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியும், அதே போல அங்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகளுக்கு மாதம் மாதம் புதிய ஊதியங்களை வழங்கியும், மேலும் பல இடங்களில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் சீரமைக்க முடியாத கோவில்களை தமிழக அரசு முன்னின்று அதை நிதி ஒதுக்கி சீரமைத்தலும், புதிய பூசாரிகளை போடுவதும் இல்ல பல்வேறு விஷயங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் 217 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவிட்டில் கிட்டத்தட்ட 26 திருக்கோயில்களுக்கு 40 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். முடிக்காணிக்கை மண்டபம், உதவி ஆணையர் மற்றும் ஆய்வர் அலுவலகங்கள் உள்ளிட்ட 33 விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்